ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கித்தான் போவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு உண்மை அல்லவா? நான் அம்மா என்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, வாழ்ந்து முடித்த ஒருத்தி, வாழப் போகின்ற ஒருத்தி உன்னை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள். இவள் யார்? எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள், இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது, என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் போதும் உனக்கே புரிகின்றது, ஏதோ ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தவறாக நான் செய்துவிட்டேன் என்று. என் பிள்ளையே, இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை தன் கனவுகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் இது போன்று ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அதை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும். நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் இவர்களும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களின் செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உண்மையான துன்பப்படுத்தி, சோதனைப்படுத்தி, காயப்படுத்தி, வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு, என் பிள்ளையே, அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, எப்போது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அதோடு எல்லாம் முடிவடைந்து விட்டதாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் என் குழந்தை, நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொள்வாய். எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை உனக்குள் எண்ணங்களோடு நீ சரியாக புரிந்து வந்து விடுவாய். நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதையும் என் பிள்ளை, நீ இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று இன்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாய். அதன் பிறகு நீ வாழவும் தொடங்கிவிட்டாய். சரி, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை ஒன்றில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிடவா? என் செல்ல குழந்தையே, பல கனவுகளோடு தன் ஆசைப்பட்ட ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள். ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாகவும் பாராட்டி, வாழ்க்கை இவளைப் போல ஒருவள் கிடைக்க மாட்டாள், இவளைப் போல யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது போல உன்னை நடத்தினார்கள். என் அன்பு குழந்தையே, அது உண்மைதானே? இதை கண்ட இந்த பெண்ணுக்கு பெருமிதமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலையும் செல்லவில்லை. இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவியும் கிடைக்கவில்லை. அப்படி என்றவுடன் அவளை மட்டம் தட்ட தொடங்கிவிட்டார்கள். ஆனால் என் குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருப்பவள். அதனால்தான் செல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ கிடையாது. ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண், அதாவது அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை.
தன் குழந்தை, அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணிற்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது. இவ்வளவு அளவிற்கு அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணங்குவதும் தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள். ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண் எப்படி நடந்துவிட முடியும் என்று தெரியவில்லை. அது அவளும் ஒரு துளியளவும் கூட யோசிக்கவில்லை. அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதிய தொடங்கிவிட்டது. நான் எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை நடத்துகின்றார்களே, இப்படி நடத்துகின்றார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவள் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாள். நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவர்களின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சயம் அவர்களின் மனது காயப்படுமோ என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையுமே பொறுத்து கொண்டு சென்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைகள் ஆயிற்று. இந்த பெண்ணின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் தம்மை வாழவிட மாட்டார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய எண்ணமாக மாறுகின்றது. என் குழந்தையே, ஏறக்குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கு தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இதையெல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டது. எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலும் அவளின் நிலைமையை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. என் குழந்தையே, இதுவெல்லாம் அவளுக்கு நடந்த அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வயது ஏறுகின்றது, நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று இங்கு யாருக்குமே புரிவது கிடையாது. நாம் எப்போதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் வயதாகும் என்று இங்கே யாருக்குமே தெரிவது கிடையாது. இந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை இதை நீ கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போல நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைக்கவில்லை. அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும். அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை நம் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டும் எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்திருக்கும் என்கின்ற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது. அம்மா எதற்காக இதை சொல்கின்றேன் என்று நீ யோசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கானது. இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. எல்லோருக்குமே அவரவர் பிள்ளைகள் அவரவர் குழந்தைகளை கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் மனதில் துணிந்து விடுகின்றார். ஆனால் என் குழந்தை, நீ அப்படி இல்லை. எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த மனிதனுடைய உண்மையான முகத்தை என் பிள்ளை வெளிக்காட்டி கொடுத்துவிடும். யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நீ தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதனையும் இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். என் குழந்தையே, உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை நான் இத்தனை நேரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகளை சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை. என் குழந்தை ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலைமாறி தடுமாறி நின்றுதான் போகிவிடும் என்று சொல்கின்றேன். இந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல,
இதே அளவிற்கான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே. ஒருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது என்றால் என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே. எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும். இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே. ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது. என் குழந்தையே, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும். உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா? அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது
பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே. எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் என்னவென்று. வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அப்பொழுது நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும். அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என் பிள்ளையே, என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு பொழுதும் குறைந்துவிடக்கூடாது. நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவே செய்யாது. ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும்? அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனை
பிரச்சனையிலேயே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று, உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று, அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.